மணியோசை அது எங்கே இருந்து ஒலிக்கிறது? கோயிலிலிருந்தா அல்லது ஒருவருடைய வீட்டிலிருந்தா? எங்கிருந்து ஒலித்தாலும் மணியின் ஓசை தனித்திருக்கும். அதுபோலதான் நாம் இந்த பிறவியிலே எங்கு பிறந்திருந்தாலும் நம் செயலால் தனித்திருக்க வேண்டும். அதை நாம் இந்த புவியிலே நம்முடைய செயலுக்காக போற்றப்பட வேண்டும். நம் செயலை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு செலுத்துதல், பரிவுடன் மற்றவரை சமமாக பார்த்தல், இவையெல்லாம் சராசரி மனிதனுடைய உள்ளத்திலே எழுவதை விட தனித்துவம் பெற்றவருடைய உள்ளத்திலே எழும். அதை நாம் கண்டறிந்து அதே போன்ற நிலையை மற்றவரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு புதிய முயற்சியை செய்வோமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.